ஹல்லேலூயா. தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் வகை வகையாக வெரைட்டியாக ஜனங்களோடு ஈடுபட்டார். எப்படி செய்தால் என் ஜனத்தை விடுவிக்கலாம், எப்படி செய்தால் என் ஜனத்தை காப்பாற்றலாம், எப்படி செய்தால் என் ஜனத்துக்கு நன்மை உண்டாகும் என்று விதமாய் வகை வகையாக செய்து முயற்சி எடுத்தார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. அவர் வகை வகையாக பங்காக தேவன் அன்றைக்கு திருவிழம் பற்றினார். தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்தினார். தன்னுடைய உள்ளத்தின் துக்கத்தை தன்னுடைய ஜனங்களோடு பகிர்ந்து கொண்டார். ஜனத்தை குறித்த திட்டத்தை தேவன் அன்றைக்கு வெளிப்படுத்தினார். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். குமாரன் மூலமாக அவர் திருவுளம் பற்றுகிறார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வானத்திலும் பூமியிலும் அனைத்து தாழ்விடங்களிலும் உள்ள எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளியாக இருக்கிறார். சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் தேவ தூதர்களானாலும் இம்மையில் உண்டானவைகள் மறுமையில் உண்டானவைகள் அனைத்தும் அவருக்கென்றும் அவராலும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவருக்கென்று அனைத்தும் இருக்கிறது. இவரை அனைத்துக்கும் சுதந்திரவாளி. அவர் எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளியாய் இருந்தும் தம்முடைய ஜனங்கள் தம்முடைய பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் மரணம் என்கிற ஆட்சியின் பிடியிலே தவித்து தள்ளாடி கொண்டிருக்கிறபடியினால் இப்படிப்பட்ட ஜனத்தை கைதிகளாய் மாற்றப்பட்ட ஜனத்தை விடுவிப்பதற்காக தாம் சுதந்திரவாளியாய் இருந்தும் அனைத்திற்கும் ஆட்சியாளராய் இருந்தும் அவர் அனைத்து மகிமையும் துறந்தவராய் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் வெளிப்பட்டார். உன்னை விடுவிக்க நிச்சயமாக உன்னுடைய ஆத்மாவுக்கு விடுதலை, உன்னுடைய சரீரத்துக்கு விடுதலை, உன்னுடைய குடும்பத்துக்கு விடுதலை, உன் வாழ்க்கையில விடுதலை, உன் கணவனுக்கு விடுதலை, உன்னை விடுதலை நடத்தி செல்லுகிற தேவன், உன்னை மகிமை நடத்தி செல்லுகிற தேவன், உன் நன்மையில் நடத்தி செல்லுகிற தேவன், ஆசீர்வாதத்தில் நடத்தி செல்லுகிற தேவன். தேவனுடைய கரம் இன்றைக்கு உங்களுக்காக வெளிப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாய் இருக்கிறார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இவரை கொண்டுதான் உலகங்களை உண்டாக்கினார். இவர் தான் டிசைனர். ஹல்லேலூயா. இப்படி உண்டாக்கணும், இப்படி இருக்கணும் என்று தரம் கொடுத்தவர், உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும். இவர் தேவன் என்று சொல்லப்படுகிற, தேவன் என்றாலே மகிமை. அதை யாராவது பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு பிரகாசத்துல தான் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அது இயேசு. அவர் மகிமை, இவர் அந்த மகிமைக்கு பிரகாசம். ஹல்லேலூயா. அப்போ தேவனை வெளிப்படுத்துகிறவர், தேவனை காண்பிக்கிறவர், தேவனை இப்படிப்பட்டவர் என்று காட்டுகிறவர் இயேசு கிறிஸ்து என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. அதனால அவர் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பை உண்டு பாருங்கள், அனைத்தையும் தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை அவர் உண்டு பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் தாங்குகிறவர் தேவ ஜனத்தினுடைய பாவத்திற்கு பரிகாரம் ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பரிகாரத்தை ஏற்படுத்துகிறது, பரிகாரத்தை ஏற்படுத்துகிறது, பரிகாரத்தை ஏற்படுத்துகிறது, பரிகாரத்தை ஏற்படுத்துகிறது. கர்த்தருடைய மகிமை நம்முடைய ஜனத்தின் மேல் பரிகாரத்தை ஏற்படுத்துகிறது. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல் ஆசீர்வாதத்தை உண்டாக்குவதற்காக, நன்மையை உண்டாக்குவதற்காக இப்படி செயல்படுகிறார். ஹல்லேலூயா. எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் தேவன் சத்துரு ஆண்டு கொண்டிருப்பதை விரும்பவில்லை. தேவனுடைய ஆட்சியை கொண்டு வருகிறார். அதனால் தான் முதலாவது வாசித்தோம், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இன்னொரு ஆட்சி இருக்கிறது என்பதை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொண்டால் மட்டுமே தேவனுக்கு உகந்தவர்களை வாழ முடியும். இல்லாம நம்ம ஒரு பேர் கிறிஸ்தவர்களா இருப்போம், அதனால ஒரு வாழ்க்கை வாழ்வோம். அதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இது தேவனுடைய ஆட்சியும் சத்துருடைய ஆட்சிக்கும் இடையில் மனுஷர்கள் சிக்கிக்கொண்டு தடுமாறுகிற ஒரு சூழ்நிலை. சிலருக்கு இது தேவனா இது பிசாசான்னு தெரியறதே இல்லை. ஹல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவன் அன்றைக்கு சத்துருவினாலே அடிமை பண்ணப்பட்டிருந்த
இருளின் ஆட்சி அல்லது மரணத்தின் ஆட்சி, அந்த மனுஷனுடைய முடிவு, அதாவது கவர்மெண்ட் மரணம் என்கிற கவர்மெண்ட், அங்கிருந்து வந்திருக்கிறதா பாவம், தீமைகள், பொல்லாப்பு, துன்மார்க்கம், சமாதானக்கேடுகள், பலவிதமான கெட்ட சுபாவங்களை உண்டாக்குகிற ஆவிகள், கீழ்ப்படியாமை உண்டாக்குற ஆவி, எல்லாமே அங்கிருந்து வந்தது. அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி வெளிச்சத்தின் ராஜ்யமாகிய தேவனுடைய அரசிலிருந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளும் சமாதானமும் விடுதலையும் மன்னிப்பும் பரிகாரமும் சுகமும் தெய்வீக பாதுகாப்பும் கடந்து வருகிறதோ அது போல, ஹல்லேலூயா, அதே போல தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், பிசாசனுடைய ராஜ்யம் பாதாளத்திலிருந்து அல்லது மரணம் என்கிற அட்டவணையிலிருந்து ஆட்சியிலிருந்து புறப்பட்டு வருகிறது. பலவிதமான சேனல், பலவிதமான ரூட், ஹல்லேலூயா. அது ஒரு கிங்டம், அது ஒரு அரசாங்கம். தேவனுடைய பிள்ளைகள் இதற்கு இடையில் தான் வாழுகிறார்கள். எப்படிப்பட்டவங்களா வாழணும்னு அவங்க தான் புரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த போது வாசிங்கள், அவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது, பரலோகத்தின் ஆட்சி அவர்களை தேடி வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தின் ஆட்சி வந்து அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். தேவன் யாரை சந்தித்தாரோ அவர்களுக்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணி, அறுப்பில் மகிழ்கிறது போலவும் அவர்கள் அறுப்பின் நாட்களில் மகிழுகிறது போலவும், கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில் கலிகூறுகிறது போலவும், கொள்ளையில் கலிகூறுகிறது போல உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மகிழ்ச்சியை கர்த்தர் ஜனத்திற்கு உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், தேவ ஜனங்கள் தேவன் கொடுத்த ஈவுகளினால் கலிகூறும்படி இருளிலே சிக்கிக் கொண்டிருந்தார்கள். இன்னொரு ராஜ்யம் அவர்கள் அடிமை கொண்டிருந்தது, பரலோக ராஜ்யமாகிய வெளிச்சம். இயேசு சொன்னார், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். அல்லேலூயா. என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அவன் மரணத்தினால் நியந்திரிக்கப்படுவதில்லை, அவன் ஒளியாத மறையாத வெளிச்சத்தினால் ஆண்டு கொள்ளப்படுவான். அல்லேலூயா. எந்த மனிதனை வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்து சந்தித்தாரோ அவனுடைய வாழ்க்கையில இனி அடிமைத்தனம் குடிகொள்ளுவதில்லை, இனி இருள் ஆண்டு கொள்ளுவதில்லை, இனி மரணம் ஆண்டு கொள்ளுவதில்லை, இனி தீமை ஆண்டு கொள்ளுவதில்லை, இனி வியாதி ஆண்டு கொள்ளுவதில்லை. வியாதி, வறுமைகள், சாபங்கள், தீமைகள், பாவங்கள் ஆண்டு கொள்ளாதபடி கர்த்தர் ஆட்சியை வைக்கிறார். ஆகையால் அங்கே மகிழ்ச்சி உண்டாகிறது. சிறையிருப்பில் விடுதலை வந்தவுடனே அங்கே மகிழ்ச்சி வருகிறது. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு மகிழ்ச்சி கொடுக்கிறார். அறுப்பில் மகிழ்வது போல, கொள்ளையாடி பங்கிடும் போது மகிழ்வது போல அவர்களை அவர் கலிகூற பண்ணுகிறார். மீதியானியருடைய நாளில் நடந்தது போல, மீதியானியருடைய நாட்களில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும், தேவ ஜனங்களை அடிமை கொண்ட சத்துரு அவர்கள் மேல் நுகத்தடியை வைத்து பார சுமையை வைத்தான். எழுதியிருக்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். அல்லேலூயா. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சத்துரு வைத்த நுகத்தடியை முறிப்பதுதான் இயேசுவின் நோக்கம். இன்றைக்கு பலவிதமான வருத்தங்களோடும் பாரங்களோடும் சுமையோடும், சுமக்க முடியாத தள்ளாட பண்ணுகிற சுமையோடும் கடந்து வந்த உன்னுடைய சுமை எதுவாயிருந்தாலும், நுகம் எதுவாயிருந்தாலும் அதை கர்த்தர் முறித்து போடுகிறார், முறித்து போடுகிறார், முறித்து போடுகிறார். முறிக்கப்பட்டு போகட்டும், முறிக்கப்பட்டு போகட்டும், முறிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில், முறிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். நுகங்கள் முறியட்டும். வீடுகள் மேல் வைக்கப்பட்ட நுகங்கள், வாழ்க்கையின் மேல் வைக்கப்பட்ட நுகங்கள், தரித்திரத்தின் நுகங்கள், கடன் பாரத்தின் நுகங்கள் இப்பொழுது முறிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் முறியட்டும். Thank you, Jesus.